தான் புள்ள வேணுமா இல்ல தம்பி புள்ள வேணுமா? தான் புள்ள வேணுமா இல்ல தம்பி புள்ள வேணுமா? அது வரைக்கும் திருதராட்சரன் தம்பி புள்ள தான் புள்ள என்ற வேத பார்வை இல்லாமல் இருந்தவன் தன் பிள்ளை வேண்டுமா இல்ல தம்பி பிள்ளை வேண்டுமா அப்படின்னு கேட்டான். தனக்கு கொல்லி போட தான் பிள்ளைதான் வேணும். தம்பி புள்ள போனா தம்பிக்கு கல்யாணம் ஆகாத வரைக்கும் அண்ணன் பிள்ளைய வச்சுக்கிட்டு என் புள்ளன்னு ஊரெல்லாம் சுத்துவான். தம்பிக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு புள்ள ஒண்ணு பிறந்துச்சுன்னாக்க கடையில தீனி வாங்கி வந்து உங்க அம்மா கூப்பிட்டு நீ போடான்னு சொல்லிட்டு அடித்து விட்டுட்டு தான் பிள்ளைக்கு கொடுப்பான். இந்த மனசு எல்லாருக்கும் உள்ளது இல்லையா? ஆக தான் புள்ள வேணுமா என்று ஆக பாண்டவர்களை கொல்ல வேண்டும், பாண்டவர்களை அழிக்க வேண்டும். ஆமா இப்பயே ஆகட்டும் என்று சொல்லி அந்த நேரத்திலே கர்ணனமானவன் சேர்ந்து கொண்டான். அந்த நேரத்தில் சேர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது தான் புள்ள வேண்டும் என்று சொல்லி உடனடியாக ஒரு மண்டபமானதை கட்டினார். அந்த மண்டபமானது பாண்டவர்களை சூது போரினாலே வெல்லலாம், மோது போரினால வெல்ல முடியாது. ஏன்னா பொண்ணை கொடுத்தானோ கண்ணை கொடுத்தானோ அவனை சாதாரண பாண்டவர்களை வெல்ல முடியாது. ஆனா பாஞ்சால மன்னன் இருக்கிறான், ஆகையினாலே நிச்சயமா உங்களால முடியாது. மோது போரினால வெல்ல முடியாது, சூது போரினாலே வெல்லலாம். அப்படி என்று சகுனியானவன் சொன்னான். உண்மையாக அப்படியா? இதோ சூதாட்டத்துக்கு ஏற்பாடானதோ செய்வோம் அப்படி என்று சொல்லி சூதாட்டத்துக்கு ஏற்பாடானதோ செய்வதற்கு மண்டபமானதோ அமைத்தார். அந்த மண்டபமானது அமைப்பதற்கு அருமை சித்தப்பா யார் போய் கூப்பிட்டா வருவான்? நம்பவே விட்டா வர மாட்டா. அருமை சித்தப்பா விதவமான விட்டு அழைத்து வர சொல்ல வேண்டும். விதவமான விட்டு சொல்ல வேண்டும், அடுத்து வர வேண்டும். ஆக சித்தப்பாவானதோ வர வேண்டும் வர வேண்டும். அருமை சித்தப்பா நீ போய் பாண்டவர்களுக்காக வர சொல், மற்றதெல்லாம் நாங்க பேசிக் கொள்ளுகிறோம் என்று சொன்னார் இல்லையா? மண்டபம் பார்ப்பதற்கு வர சொல்லி என்று சொல்ல அப்பா வேணாமடா வேண்டாம், பாண்டவர்கள் பாவம், பாண்டவர்கள் பாவம். அதனால அவன்கிட்ட என்னென்ன பெறணும் என்று நினைக்கிறாயோ, என்னென்ன பெறணும்னு நினைக்கிறாயோ அதை கேட்டாலே கொடுத்துருவா. யாரு? பாண்டவர்கள் கருணை கொடுத்துருவா. அதை விட்டுட்டு நீ போய் வஞ்சகமாக ஏழையின் ஏழாயாக ஆக்குவதற்கு இல்லையப்பா என்று சொன்னார். நடக்கட்டும் என்று சொல்லி உனக்கு என்ன வேலை? அழைச்சிட்டு வரணும், அழைச்சிட்டு வரணும், மகா மந்திரி தானே. அப்படி என்று விதுரகமான் புறப்பட்டார். பாஞ்சால இந்திர பிரத்தத்திலே சுந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே நின்றான். அப்பா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அழைத்ததோ பெரியப்பா, அழைக்க வந்தது சித்தப்பா, வருவதும் வராததோ உங்களுடைய இஷ்டமப்பா எனப்பா. அப்பா தர்மா, இத்தனை நாள் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக வந்திருப்பேனடா. ஆனால் இப்பொழுது வந்திருக்கிறது பெரும் பாவத்தை செய்வதற்கு என்னை
எப்படி நினைப்பதற்காக அழைக்க வந்திருக்கிறார். வருவதும் வராததும் உன்னுடைய இஷ்டம் அப்பா. கர்மா கர்மா துரியோதனன் உண்டு இல்லைன்னா ஏழையின் ஏழையாக பராரியாக காட்டுக்கு கொடிமரத்துல சாயாம அதுல அப்பா அழைத்தது பெரியப்பா, அழைக்க வந்தது சித்தப்பா. நம்ம போகாம போனா மிகப்பெரிய தப்பப்பா. தப்பப்பா அப்படி என்று சொல்ல புறப்பட்டார்கள். மாமா ஆசமாமா நேசமாமா சவுனி மாமா பாண்டவர்கள் வர வழியிலேயே கொல்லணும். முதல்ல அந்த குண்டு பயில கொல்லணும். யார குண்டு பயில முதல்ல கொல்லணும். குண்டு பயில கொல்லணும். குண்டு பயில முதல்ல கொல்லணும். ஆமா, அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு யோசனை சொல்லுங்க. குடவர குழியானதை தோண்ட வேண்டும். 60,000 மன்னர்களை அது உள்ள வைக்க வேண்டும். வேல் பிடிச்சவன், வேலாத பிடிச்சவன், சுழத பிடிச்சவன், முள்ளப்பு பிடிச்சவன், முருட்டப்பு பிடிச்சவன், பிச்சுவாப்புடைய, யானருடைய, ஒட்டருடைய, குதிரைக்குடிய இப்படியாப்பட்ட தலைப்பதிகள் எல்லாம் 60,000 மல்லர்களை குழிக்குள்ளே வைத்து வீமனுடைய ரதமானது வரும். அப்பொழுது எல்லா ரதமும் மேலே வந்துவிடும். மேலே பொய் பூசலாக பலகையை போட்டு வைக்கணும். எல்லா ரதமும் வந்துவிடும். வீம ரதம் என்ன ரதம்? இரும்பு ரதம். கடகடன்னு உள்ள போகும். அங்க வீமனை இருக்கக்கூடிய மல்லர்கள் ஈட்டியால் குத்தி கொலை செய்ய வேண்டும். எப்படி இருக்கு யோசனை? ரொம்ப சிரிக்காத. அருமையான இந்த மாதிரி யோசனை உனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல. அருமையா மத்தியானம் சாப்பியல்ல அப்ப வந்து இல்லையா? சரி, இந்த யோஜனையானது இருக்கட்டும். அதனாலே மொத்தம் பெருநடையா ஓடி நல்ல
கொண்டான் ஆஹா. குமரியை பிடித்து கொண்டான் பார்த்தா பட்டயத்தை பார்த்தான் ஆஹா. எல்லாம் நூலாயத்தை வச்சுட்டு நிற்கிறான் ஆஹா. ஐயோ ஐயோ பாவமே ஆ. இது யாருக்காக நீங்க உள்ள போனீங்களோ ஆஹா. குழி உள்ள போன நீங்க குழி உள்ளே இருங்க ஆஹா. நீங்க மேல வந்து என்ன பண்ண போறீங்க ஆஹா. மேல வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க ஆஹா. அப்படி என்று ஆஹா. அந்த குமிடிய பிடிச்சானா ஆஹா. இரும்பு ஆ. இரும்பு ரதம் அல்லவா அதுக்கு மேல குமிடிய பிடிச்சான் ஆஹா. தாய்மார்கள் கொடைக்கல்ல தக்காளியை சட்னி ஆட்டுவது போல ஆஹா. இந்த பக்கம் ஒரு கொடை இந்த பக்கம் ஒரு கொடை திருப்பி திருப்பி கொடைஞ்சானா ஆஹா. இருக்கிறது எல்லாரும் 60,000 பேர் தக்காளி சட்னியாக மாறினான் ஆஹா. அதன்படி வந்தானா ஆ. வட்ட நல்ல பாறாங்கல்லி கட்டி நல்ல பாறையா தேவமணி தேவாரையா தேவமணி வைத்தாரையா ரெண்டு பாறைகளோ சும்மா ஓடி கட்டி ஐயோ வைத்தாரையா இவன் வைத்தாரையா ஐயா இவன் வைத்தாரையா வட்ட நல்ல பாறாங்கல்லே விமனைய போய் மாறங்கி ஐயா பாசலில வைத்தாரையா பாசலில வைத்தாரையா ராஜா பாசலில வைத்தாரையா வாசல்ல கட்டி வச்சு 10 பேரை பிடிக்க வச்சுட்டான் ஏன் எல்லாரும் முன்னாடி வந்துருவான் பீம மட்டும் பின்னாடி வருவான் அவன் தலையில போட்டு கொண்டு கண்ணு சகாதேவன் காலி இடருங்கதான் சாஸ்திர நிபுண சின்ன கொஞ்சம் பார்த்து வாங்க வேண்டாம் இந்த சின்ன பையன் எங்க தானே பார்த்து வர சொன்னான் பார்த்தா பட்ட பாறாங்கல்ல தொங்குறதா டேய் என்னடா செய்றீங்க பீம பரமா கதாயத்தை எப்படி கொண்டு வர இப்படியா கொண்டு வருவாரு இப்படிதான் கொண்டு வருவாரா இவர் தலையில கொண்டு வீமா தலைக்கு மேல நிக்கும் அவன் இருக்கிற உயரத்துக்கு இவன் கொண்டு வந்தால வட்ட மரங்கள்ல தாங்கி பிடிச்சிக்கிச்சான் அவன் விட்டு விட்டு பாக்குறானா கீழே விழுவியா வட்ட மரங்களை விட்டு பாக்குறான் கீழே விழுவுல உடனே பார்த்தா வட்ட மரங்களை விட்டு பார்த்தா கீழே விழுல எல்லாம் கிட்ட வந்து நின்று என்னடா நின்று பாக்குறீங்கன்னா இல்லங்க வீமன்னு ஒருத்தர் வருவாராம் அவரு தலையில வட்டாக்கரங்கள்ல போட சொன்னாங்க அப்படியா? நாங்க விட்டு விட்டு பாக்குறோம் கீழே விடுலங்க வட்டமரங்களுக்கு கீழே வரல அதான் வீமனை பாத்துருக்கீங்களா இன்னும் நாங்க பார்த்தது அப்படியா தம்பி வட்டப்பாறாங்கல்ல விட்டு பார்த்தீங்க கீழே விடல அவ்வளவுதானே அப்படி விடக்கூடாது தம்பி 10 பேர் இங்க வந்து நில்லுங்க கைத்தை எப்படி விடணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு பீமன் கைத்தை பிடிச்சுக்கிட்டான் உழுவுதா உழுவுலையான்னு நான் பாக்குறேன் நீங்க 10 பேரையோ 10 பேர் எங்க நிக்கணும் வட்டப்பாறங்களுக்கு கீழே போய் நில்லுங்கன்னு நிக்க விட்டுட்டு வீமனை கொள்றதுக்கு தானே நீங்க வந்தீங்க வீமன் செத்தா என்ன நீங்க செத்தா என்ன ஆக மொத்தம் படிக்கு காவல் கொடுக்கணும் அவ்வளவுதானே கொடுத்துருவோம் டக்குன்னு விட்டா 10 பேரும் கொடுத்துங்க இதை